ஹைகளோ செல்லாம் சில எப்படி இருக்கீங்க அப்புறம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓடி 4FF ஹேங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் பக்கத்தவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜெய்ஹூப் தான் நம்ம ஸ்ரீயோட காலேஜ் வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்டே இந்த மாதிரி நான் ஸ்ரீயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அங்கே இருக்க வாட்ச்மேனும் சரி ஓகே சார் நீங்கள் கேண்டீனில் வெயிட் பண்ணுங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்ரீ வந்து கிளாஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பாதியிலே கிளாஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்டே இதை காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்டடி பண்ணுங்கள் அதை நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வேகமாக வந்துட்டு ஜேகோப்பை பார்க்க வந்துட்டு போகிறாங்க. பிகாஸ் வந்து ஸ்ரீக்கு தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு டைம்லலாம் வரமாட்டார், ஸ்ரீயை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க ஒர்க்கிங் டைமில். பட் இப்போ வந்திருக்காரு அப்படிங்கும் போது நம்ம ஸ்ரீக்கு வந்து தெரியுது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்த்தா நம்ம வந்துட்டு ஜேகோப் வந்துட்டு தன்னோட சிஸ்டரோட ஃபோட்டோவை வந்து கையில் வச்சுட்டு மொபைலில் வந்து அவரோட ஃபோட்டோஸ் அண்ட் வந்து சிஸ்டர் கூட எடுத்த ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்கலாம் அதில் எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் ஜேகோப்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தன்னோட சிஸ்டர் இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்படுறா அப்படிங்கும் போது ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதை அப்படியே ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்கா. நம்ம வந்து ஸ்ட்ரீமே வந்துட்டு எதுவுமே பேசலை. நேராக போயிட்டு ஜேகோப்க்கு வந்துட்டு ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்குறாங்க. அது ஜேகோப்போட ஃபேவரட் ட்ரிங்க்கு. அதை வாங்கிட்டு போயிட்டு ஜேகோப் முன்னாடி வைக்க ஜேகோப் அதை வந்துட்டு தொடக்கூட இல்லை, பார்க்கக்கூட இல்லை. நம்ம வந்து ஸ்ரீயை பார்த்துட்டு ஸ்ரீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல ஸ்ரீக்கு புரிஞ்சிருது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம ஜேகோப்போட கை வந்துட்டு டேபிள் மேலே இருந்திருக்குமா, அந்த ஜேகோப்போட கையை வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஜேகோப் உடஞ்சி போய் அப்படி வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட வந்து ஹேண்ட் மேலே படுத்து செம்மையாக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்ரீ வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம ஹோபியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அவளை இப்படி பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவள் எப்படி இருக்கா தெரியுமா, அவள் ஒழுங்காக சாப்பிட்டாலா தூங்கினாலா எதுவுமே தெரியல, அவள் கண்ணு கீழே எவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் ஒழுங்காக தூங்க கூட மாட்றா, டயட்டுன்ற பேரில் ரொம்ப வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்ரீமே வந்துட்டு நம்ம ஹோபியை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்களா. நம்ம ஸ்ரீக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹோபி இங்கே பாரு நீ முதல் அழுத்த ஸ்டாப் பண்ணாடி சொல்லிட்டு முன்னாடியே அழுகையெல்லாம் தொடச்சி விட்டு கண்ணீர்லாம் தொடச்சி விட்டு இங்கே பாரு நீ தானே சொல்லுவேன். ஸோ வந்து ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு, அப்படி பண்ணால் தான் அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னு நீ தானடா சொல்லுவேன். அது தானே இப்போது அவளும் பண்ணுறா, அவள் சூஸ் பண்ண ஃபீல்டு, அதுக்கு அவளுக்கு தெரியாதா அதில் ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாதா, அவளே ஒரு விஷயம் சூஸ் பண்ணிக்கானா கண்டிப்பாக அதை பற்றி நிறைய யோசிச்சிருப்பா, அது அவளோட ஆம்பிஷன் அவளோட ஆசை, நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணும்ல, நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தால் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ஹோபியை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஹோபிக்கும் தெரியுது. ஸோ வந்துட்டு அது அவளோட ஆசை அவளோட கனவு எல்லாமே புரியுது. பட் சிஸ்டர் இல்லையா எப்படி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹோபியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ரீ சமாதானப்படுத்த கொஞ்சம் நார்மலாக ஆறாரு. நம்ம வந்துட்டு ஹோபி எப்படி ஒரு மாதிரி ஸ்ரீயை பார்க்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ஒரு மாதிரி தலையை மட்டும் ஆட்டா சரி இந்த ஜூஸ் குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூஸை வந்து கொடுக்க அவருமே வந்து குடிச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி உனக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னு சொன்னல இங்கே உட்காந்துட்ருக்கா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து ஹோபி வந்து அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்க, ஏன்னா வந்துட்டு ஹோபிக்கு வந்துட்டு இந்த டைமில் ஒரு சர்ஜரி இருக்குது நம்ம ஸ்ரீ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதனால வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. நம்ம ஜெய்ஹூப்பும் ஆமாம்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஏன்னா அவர் மறந்தே போயிருப்பார், அவருக்கு இருக்க அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து அதை மறந்துருப்பார். வேகமாக அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக ஹோபியை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு என்னாச்சு ஏதோ ஹோபி வந்துட்டு போனானாமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து கேட்குறாங்க. நம்ம யூனா வந்துட்டு என்னடி ரொமான்ஸா காலேஜில் கேன்டீனில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு நிவிதா எனக்கு என்னமோ அப்படி தெரியல என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவி வந்துட்டு ஸ்ரீயை பார்த்து கேட்க ஸ்ரீமே வந்துட்டு நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் போய் பார்த்துருக்கான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சரி இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஓகே தான். ஸோ வந்து நார்மல் ஆகிட்டான். ஸோ வந்துட்டு ஒரு சர்ஜரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ ஞாபகப்படுத்துவோம் அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீமே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம ஷா வந்து சொல்கிறாங்க கேர்ள்ஸ் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல எதை பற்றி சொல்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யூனா கேட்குறாங்க. நம்ம வந்து ஷாவுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையாட்ட நம்ம வந்துட்டு ஸ்ரீமே ஆமாம் எனக்கும் தோணுது, நான் கூட ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப வலிக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஜஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளாட்டி இவங்க எவ்வளோ நார்மலாக நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் ஒபே பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுமா நான் வந்துட்டு ஹோபி வந்துட்டான்னு சொல்லிட்டு பாதியில் கிளாஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பட் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு கிளாஸில் ஒரு சத்தம் கூட இல்லை, நீங்களே நோட் பண்ணிங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்ரீ சொல்ல அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் எனக்கு இதோட முடியும்னு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி வந்து சொல்ல நம்ம வந்துட்டு யூனாவும் கரெக்டு நிவி கரெக்டாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல
எங்களுக்கும் அதே தான் தோணுது. எனக்கு என்னமோ ஏதோ ப்ராப்ளம் வரும்னு தோணுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே ஒருத்தர் பேச, வரும். யாருனால தெரியுமா? இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்னால அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம யூனா சொல்றாங்க. என்னடி சொல்ற? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யூனாவ பார்க்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் நான் ஆரம் பார்க்க போயிருந்தேன்ல, அப்போ ஆரம்க்கு வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ப பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்ல, ஏதாவது கிராசரிஸ் ஏதாவது வாங்க வந்திருப்பாங்க. ஆ வாங்க வந்தாங்க. அவங்களோட பையனோட வந்தாங்க. அந்த பையன் யார் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம யூனா கேட்குறாங்க. யாரு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேர்ள்ஸும் கேட்க, நம்ம ஆப்போசிட் வந்து காலேஜில ஒரு பையன் வந்துட்டு நம்ம பசங்கள போட்டு செம்மையா அடிச்சான்ல, அந்த பையன் தான். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டாஃபோட பையன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, இத கேட்டோனே நம்ம கேர்ள்ஸ் கிளாஸ் ஷாக்கு. என்ன சொல்ற? ஒரு ப்ரொஃபஸரோட ஒரு பையன் இப்படி இருப்பானா? ஸோ அதுவும் வந்துட்டு ஆப்போசிட் காலேஜ். இதுக்கு இப்படி அப்படின்ற மாரி சொல்ல, எனக்கு என்னமோ அவன் வாலண்டியரா பண்ண மாரி தான் தெரியுது. அவனுக்கு எப்படி நம்ம காலேஜில நடக்கிறதெல்லாம் தெரியும்? சரி ஓகே, நம்ம காலேஜ க்ளோஸ் பண்றாங்க. அது ஓகே. அது எல்லாருக்கும் தெரியும். நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஓகே தான். பட் அவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் டீட்டெயிலா தெரியும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜூனா சொல்ல, "நீ சொல்றத பார்த்தா ஏதோ ப்ரொஃபசர் தான் எல்லாத்தையும் சொன்ன மாரி சொல்றியே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ரீ சொல்றாங்க. "கரெக்ட் ஸ்ரீ, கரெக்ட்டா சொல்ற. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த ப்ரொஃபசர் தான் சும்மா இல்லாம கம்பேர் பண்றேன்ற பேர்ல இந்த காலேஜையும், அந்த காலேஜையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அவனுக்கு இது நல்லா வந்துட்டு சாக்கா போச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சிரிச்சு நம்ம பசங்கள போட்டு வம்பிழுத்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டே நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ஸ்டாஃபே நம்ம பசங்கள ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு பேடான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் ஓகே. அந்த ப்ராப்ளத்த கூட நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு டவுட்டு. இன்னும் வந்துட்டு 3 மந்த் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக. அதுக்கு நடுவுல வந்துட்டு எக்ஸாம் ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ண லீவ் விட்டுருவோம். நம்ம எல்லாரும் வந்துட்டு சப்ஜெக்ட்ட கரெக்ட்டா எடுக்கிறோம். பட் மத்த ப்ரொஃபசர்ஸ் கரெக்ட்டா எடுக்கிறாங்களான்னு எப்படி தெரியும்? கிளாஸ் ரூம்ல இருக்காங்கன்னு தான் தெரியும். அவங்க கரெக்ட்டா ப்ராப்பரா எல்லாத்தையும் எடுக்கிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம நிவி கேட்க, இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அத பத்தி நான் ஸ்டூடண்ட்ட விசாரிக்கலான்னு தோணுச்சு. ஆனா நம்ம ஒண்ணும் அவங்க கிட்ட அவ்ளோ க்ளோஸ் இல்லையே! எப்படி அவங்க கிட்ட போயிட்டு கேட்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க. கரெக்ட்டு. நம்ம பசங்க கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும். அவனுங்க இன்னமும் நம்ம கிட்ட மறைக்கிறானுங்க. அத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இவனுங்க எல்லாரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருக்கானுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம யூனா, ஸ்ரீ நம்ம ஷா வந்து நிவி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிறாங்க. பிகாஸ் வந்து டைம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால வந்துட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஆரம் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ஆரம் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த பேஷண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. மொபைல் ரிங் ஆகுது. பார்க்குறாரு. ஏதோ ஒரு நம்பர் மட்டும் ஷோ ஆகுது. அன்னோன் நம்பர் மட்டும் ஷோ ஆகுது. பட் அது வந்துட்டு பார்க்கல. இக்னோர் பண்ணிட்டு அங்க இருக்க பேஷண்ட்ட தான் பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பரா அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த மொபைல் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணா, அந்த சைடு வந்து நம்ம ஜின் தான் அட்டெண்ட் பண்ணாரு. "ஹாய் நான் ஜின்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் தான் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ வராரு. நம்ம வந்துட்டு ஆரம்பம், நான் நெனச்சேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் வந்து சொல்ல, "எப்படி நெனச்ச ஆரம்?" அப்படின்ற மாரி கேட்க, ஒரு அன்னோன் நம்பர் வந்துச்சு. அதனால தான். எனக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு என்னோட பர்சனல் நம்பருக்கு அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, "ஓ சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜீன் வந்து கேட்க, டிஸ்டர்ப்லாம் கிடையாது. சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்க, ஒண்ணும் இல்ல. ஸோ வந்துட்டு ஈவினிங் மீட் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஈவினிங் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நம்ம வேணா எப்பவும் போல அந்த டைம்க்கு மீட் பண்ணலாமே. ஸோ வந்துட்டு நம்ம நைட் டைம் மீட் பண்ணுவோம்ல. ஸோ அதே பிரிட்ஜ்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்ல, நம்ம வந்து ஜின்மே சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கால் கட் பண்ண வரைக்கும் போயிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டவுட்டு. "ஒரு நிமிஷம். நீங்க வேற சொன்னீங்களே அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு தானே வந்துட்டு அவளுமே வந்துட்டு நம்பர் இருப்பா. அவ எப்படியும் ஒரு நம்பர சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி கரெக்ட்டா இது என் நம்பர் தான் நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்ற மாரி கேட்க, அவ மொத்தம் 4 நம்பர்லேருந்து கால் பண்ணுவா. அந்த 4 நம்பருமே எனக்கு வந்துட்டு மெமரியா இருக்கு. கண்டிப்பா அது அவ கிடையாது. அப்போ நீங்களா தான் இருக்கும்னு நான் நெனச்சேன். கண்டிப்பா நீங்க தானே. அதனால தான் ஒரு சின்ன கெஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல, "என்ன மெமரி பண்ணியிருந்தீங்களா? ஒரு பொண்ணு 4 நம்பர் யூஸ் பண்றாளா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் ஒரு மாரி கன்ஃப்யூஸா கேட்க, "ஆமாமா அவ யூஸ் பண்ணுவா. அவ அப்படிப்பட்ட ஆள் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, "என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஐயோ! அவ என்ன டார்ச்சர் பண்றதுக்காக எல்லாத்துட்டயும் ஃபோன் வாங்கி கால் பண்ணுவான்னு சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட ஆரம் வந்து சொல்ல, நான் கூட பயந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின் வந்துட்டு சொல்ல, "ஐயோ! நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கால கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த டைம் வந்து போக அப்படியே நம்ம கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூட்டி வாங்க வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாரி வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வாக்கிங் வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஒரு பிளேஸ்ல இறங்கி ஸோ கொஞ்சம் வந்து ஒரு நடக்கிற மாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாரி வந்து நடந்து போயிட்டுருக்கா. கரெக்ட்டா அந்த டைம்ல வந்துட்டு ஒரு 4, 5 வந்துட்டு காரு, பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகுது. இத வந்து பார்த்தோனே யூனா வந்துட்டு அப்படியே நின்னுட்டாங்க. நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து ஸ்ரீ நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, ஸ்ரீ வந்து யூனா மேல முட்டி நிக்க, "ஏய் என்னடி எதுக்குடி நிக்கிற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீ வந்து கேட்குறாங்க. "அங்க கொஞ்சம் கவனிச்சீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த காரு, பைக்லாம் போகுது இல்லையா? அத வந்துட்டு காமிக்க,
இருக்கா. எல்லா கேர்ள்ஸும் பார்க்க இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட பைக்கான வந்து கார் தானே அப்படின்னு அதே இது இந்த சைடு போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கேட்க, ஐயோ அந்த சைடு போகிறதா உனக்கு கவனிக்கிறியா, எப்பா எவ்வளோ வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு. இவனுங்களாவது வண்டியை ஸ்லோவாக ஓட்டுறதாவது சான்ஸே கிடையாது. இவனுங்க அப்படி தொட்டாலே 100 120 தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போவானுங்க. இவனுங்க என்ன 20 30 வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. வாய்ப்பே கிடையாது. இவனுங்க என்ன உண்மையாகவே திருந்திட்டானுங்களா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்து கேட்க, நம்புங்கடி ஒருத்தன் வந்து திருந்திட்டான், நீங்கள் நம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இவனை வந்து சொல்ல, நம்புறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல். ஏன்னா ஒருத்தரோட ஹேபிட்டை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டு அந்த ஏஜ் பசங்களுக்கு ஃபுல் ஸ்பீடில் போக தான் வந்துட்டு மைண்டு தோணும். பட் இவனுங்க வந்துட்டு 20 30 தான் போயிட்டுருக்கானுங்க. அப்போ ஒரு வேலை சேஞ்ச் ஆகிட்டானுங்களோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சின்னதாக ஹாப்பியோட வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு அந்த ஸ்கூட்டி வாங்குற பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கலாம், அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்து ஸ்கூட்டியுமே வாங்கிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பி. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்கூட்டி வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாப்பியோட வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம அண்ட் வந்துட்டு ஜின் சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க தான் சொன்னாங்கல்ல மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. டைம் பார்த்தா ஒரு 9 o'clock to 9:25 அந்த மாதிரி 20-25 இருக்கும். அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து வந்து ஏர்லியாகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜின்மையும் வந்துட்டு வந்துடுறாரு. சாரி நான் வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து கேட்கா, இல்லை நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சரி சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதோ பேசணும் சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு வந்து ஜின் வந்துட்டு அது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் கையில் ஒரு ஃபைல் இருக்கா, அதை வந்துட்டு நம்ம ஆரம் கையில் கொடுக்க ஆரம் ஓப்பன் பண்ணி பார்க்க, யார் இதுதான் உங்களோட அங்கிள் ஆண்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் ஒரு ஆன்டி அங்கிள் அந்த ஒரு ஏஜில் ஒரு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஏஜ்டு ஆன ஒரு பிக் இருக்கும். அதை பார்த்தோன்னே இது யார் உங்களோட அங்கிள் ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்கவும், ஆமாம் இவங்க தான் என்னோட அங்கிள் ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் இவங்க ஓகே வந்துட்டு நீங்கள் சொன்னீங்களே அந்த பொண்ணு ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு பின்னாடி இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஏன்னா ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா நம்ம ஜின் வந்து ஆரங்க வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா ஜின் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பாரு ஷாவை பற்றி கொஞ்சம் கோல்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருக்கா, அவகிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாரா. அதனால கொஞ்சம் ஒரு ஆர்வம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்பாங்களா. அதனால வந்துட்டு அப்படி கேட்க அதை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே வந்துட்டு ஷா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு ஃபேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல, அவங்க பேர் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல, அதான் கொட்டயத்தில் பேர் எழுதி வச்சிருக்கீங்களே ஷான்னு, அதை வச்சு தான் சொன்னேன். ஆனால் இந்த பொண்ணு எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு எப்படின்னா எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்கா, இல்லை இந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு நான் சொன்னேன்ல என்னை லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தம்பின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், பேர் கூட யூனான்னு சொன்னேன், அந்த பொண்ணு கூட தான் வந்துட்டு இவங்கள ஒன் டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்லாரு. நம்ம ஜின்னையும் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு சைக்காலஜி டாக்டர் ஆச்சு, சொல்லுங்களேன் இந்த பொண்ணை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னு சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்கா, ஏங்க நான் பார்த்ததே ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன், இவங்க எப்படின்லாம் என்னால் வந்துட்டு கெஸ் பண்ண முடியல, பட் நீங்கள் வேணால் அவங்களோட மாமா கிட்டேயும் உங்களோட அத்தைக்கிட்டே பேசி பார்த்தா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் எங்கள் மாமா கிட்டேயா, எங்கள் மாமாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப பாசம் தான், ஆனால் அதுக்கு அதே அளவுக்கு ரொம்ப கோவம் வரும், அவர்கிட்ட பேசுறதெல்லாம் சத்தியமாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ ஆன்டி கிட்ட பேசி பாருங்களேன், ஆன்டி கிட்ட பேசுறது எனக்கு தினமும் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அதை தான் நானும் நினச்சேன், பட் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அத்தை போய் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பேச, எதுக்குங்க நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது பாசிட்டிவாக தான் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நம்ம வந்து ஜின்னுக்கு வந்து சொல்ல, நம்ம வந்து ஜின்னுமே சரி ஓகே நான் மார்னிங் கால் பண்ணி பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நான் கேட்க மறந்துட்டேன், நீங்கள் என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா எப்போவுமே லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் 9:30 மேலே தான் வந்துட்டு போனார். ஸோ வந்து தெரியும் இன்றைக்கி என்ன 9 o'clock வந்துட்டு கிளம்பிட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, அதுவா நான் சீக்கிரம் போனாலும் லேட்டாக போனாலும் எப்படியும் அவளை நான் பார்க்கணும், அது என் தலையெழுத்தில் எழுதியிருக்கு, இல்லையா அவள் பேரனாச்சும் கேட்கணுன்னு என் தலையெழுத்தில் எழுதியிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீன் வந்து கேட்க, அவள் என்ன பார்க்கல, நான் அவகிட்டேருந்து தப்பிச்ச உடனே நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் பார்த்துருந்தா அவள் என்ன மட்டும்தான் பார்த்துருப்பா, இப்போ என் குடும்பமே மொத்தம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது, என் குடும்பத்தையே கவுத்து வச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் சொல்ல, நம்ம வந்து ஜீனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பம் நான் கூட நேற்று நைட்டு வீட்டுக்கு போனோன்னே எல்லாரும் தூங்கியிருந்தாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் தெரிஞ்சது நான் ஒர்க்குக்கு அவசரமாக கிளம்பி வந்துட்டு இருந்தேன் ஜின், அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாரு. நம்ம ஜிம்மி ஒரு மாதிரி ஆர்வமாக என்ன செடின மாதிரி கேட்கா, நம்ம ஆரம்பமே வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு
ஏர்லியாகவே கிளம்பி வந்திருப்பாரு கொஞ்சம் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கீழே வந்து பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு அம்மா அப்பா 2 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஆரம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து அ இ அ நம்ம ஆரம்போட அம்மா தான், "உனக்கு எப்பட்றா அந்த பொண்ணு ஓகே சொல்லுச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம வந்துட்டு ஆரம்புக்கு ஒண்ணுமே புரியல. "எனக்கு யாரோ ஓகே சொன்னா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதான்டா அந்த யுவனா பொண்ணு, எவ்ளோ நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு எப்பட்றா உனக்கு ஓகே சொல்லுச்சு? என்னால நம்பவே முடியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவியா? ஐயோ! சத்தியமா முடியாது. யார்கிட்டயாவது பேசினா தங்கச்சி, அக்கா அப்படின்னு தான் பேசி தொலைவ. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்புட்றா பேசுன? ச்சே! சோ ஸ்வீட் தெரியுமா? அதுலயும் அவங்க அப்பா, அம்மா எவ்ளோ ஸ்வீட்டா பேசுனாங்க தெரியுமான்ற மாரி அப்படி வந்துட்டு நம்ம யூனோவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு எனக்கு வந்துட்டு ஆரம்புக்கா ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ச்சே! என்ன ஃபேமிலி தெரியுமா? நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல, இல்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அதுக்கு மேல. "அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் அந்த பொண்ணுக்கு ஓகேவா சொல்லல." "ஓ! உனக்கு அப்படி வேற ஒரு ஆசை வேற இருக்கா? நீ ஓகே வேற சொல்லணுமா? இங்க பாரு அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அது ஃபிக்ஸ்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரமோட அப்பா சொல்ல, ஆரம் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு எனக்கு சுத்தமா புடிக்கவே புடிக்காது. ஏதோ 2, 3 டைம் வந்துட்டு தம்பி ஐ லவ் யூ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருப்பீங்களா? ஐயோ! தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா இந்த டாபிக்க?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம் வந்து சொல்ல, "எதுடா வந்துட்டு சீரியஸ் இல்லாத டாபிக்? இது எவ்வளோ சீரியஸ் டாபிக் தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவே எங்ககிட்ட பேச வச்சுட்டா தெரியுமா? ஆனா நீ தான் இப்போ வரைக்கும் நான் இப்படி ஒரு பொண்ண பார்த்தேன், மீட் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது எங்ககிட்ட சொன்னியா? எப்ப பாரு கதவ பூட்டிட்டு 3 மாசம், 3 மாசம், 3 மாசம் தான் சொல்லிட்டு இருக்க. நான் கூட என்னமோ இதான் நினைச்சேன். ஜஸ்ட் 3 மாசம் தள்ளி பொறந்ததுக்காடா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்கா. "அப்பா 3 மாசம் அதுக்கு அவ என்ன தம்பி தம்பின்னு சொல்லி சாவடிச்சுட்டு இருக்கா தெரியுமா?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஆரம் வந்து கத்த. "நாங்க கூட 3 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுவ?" அப்படின்ற மாரி சொல்ல அவ்வளோதான் ஆரம்க்கு நெஞ்சு வலியே வந்தது. "அப்பா தயவு செஞ்சு நீங்க நல்ல வேளை அதெல்லாம் அப்படி பண்ணல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இத வந்து கேட்டோனே வந்துட்டு ஜின்னுக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு அந்த சிரிப்பையும் தாண்டி ஆரம்பிக்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. 3 மாசத்துக்கே உங்கள தம்பின்னு சொல்றாங்க. அப்போ 3 வருஷம் சின்ன பையனா இருந்தா உங்க நிலைமை என்ன ஆறம்? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, என்ன பண்ணியிருப்பா? எனக்கு சாப்பாடு தெரியாதுன்னு சொல்லிட்டு சாப்பாட ஊட்டி விட்டுருப்பா. இப்பவே அத தான் பண்ணிட்டு இருக்கா அவ. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்துட்டு சொல்லி சிரிச்சு சொல்றாரு. அத கேட்டோனே ஜின்னுக்கு வந்து சிரிப்பு தாங்கல. நம்ம வந்துட்டு ஆரம் தான். "சிரிங்க, சிரிங்க. எல்லாம் சிரிங்க. எங்க அப்பா, அம்மா சிரிக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. இன்னும் என் ஹாஸ்பிட்டல் தான் என்ன பார்த்து சிரிக்கல. அதுவும் சிரிச்சிரும் கொஞ்ச நாள்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்துட்டு ஒரு மாரி சும்மா ஒரு ஃபன்னா பேசுவோம்ல, அந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னுமே வந்துட்டு சிரிச்சுட்டு ஒரு மாரி ஃபன்னா போயிட்டுருக்கு. நம்ம ஆரமும் சரி, சரி சிரிச்சதெல்லாம் வந்துட்டு அப்புறம் வச்சுக்கலாம். மறக்காம நீங்க நாளைக்கு வந்துட்டு உங்களோட அத்தைக்கிட்ட பேசிட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட வந்து நம்ம ஆரம் வந்து கேட்க, ஜினு வந்துட்டு, அதெல்லாம் இருக்கு. என் நம்பர நீங்க மறக்காம நோட் பண்ணி வைங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர ஞாபகம் வச்சுக்குவீங்க. எனக்கு தெரியும். ஆனா இந்த ஃப்ரெண்டோட நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்ல, "கேர்ள் ஃப்ரெண்டா நீங்களுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "ஏன் உங்களுக்கு அவள பிடிக்காதா? பிடிக்காம தான் அவளோட வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அதுவும் எந்தெந்த நம்பர்ல இருந்தெல்லாம் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இரிட்டேட்ன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் நம்ப மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜீன் வந்து சொல்ல, நம்ம ஆரம்பம் ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமாமா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஜின்னுமே வந்துட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே வந்து ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஹோபி ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அண்ட் வந்து அவரோட சிஸ்டருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அவர் நேரா வந்துட்டு அந்த எப்படி சொல்றது? ஐடலுக்குன்னு தனியா வந்துட்டு ஹவுஸ் குடுத்துருப்பாங்கல்ல ஸ்டே பண்றதுக்கு. அந்த ஒரு இது இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு அந்த ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. அது ஒரு நார்மல் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆன இண்டஸ்ட்ரி தான். அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கம்பெனி அங்க இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு இவங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கான வந்துட்டு ஒரு ஹவுஸும் குடுத்துருக்காங்க. பக்கத்தில வந்துட்டு ஒரு வாக்கிங் பிளேஸ். அங்க தான் வந்துட்டு யாராவது வரது, பார்க்குறதெல்லாம் போ ப விசிட் பண்றது அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தன்னோட சிஸ்டருக்காக. அந்த டைம்ல வந்து நம்ம சுகா வந்து அங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமா வந்திருப்பாரு. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து சுகா வந்து அந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவர் அங்கே அப்படி பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. வந்து பார்த்தா அங்கே ஹோபி தான் ஆல்ரெடி ஒன் டைம் மீட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஹோபி வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு அவள் போயிட்டு ஹாய் எப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷிகா வந்து சொல்ல நம்ம வந்து ஷிகாவுமே வந்துட்டு ஹாய் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம மீட் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜே ஹோப்மே வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக பேச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷிகா வந்து கேட்குறாரு. அது எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்துட்டு பிக் மொமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்து சொல்ல அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷிகா வந்து கேட்குறாரு. அது வாசம் வந்துட்டு என்னோட சிஸ்டரை வந்துட்டு பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி வந்து சொல்ல அப்போ வந்து நம்ம
ஹோபி வந்து ஷுகா பார்த்து கேட்குறாரு, "நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம வந்து ஷுகாவும் சொல்றாங்க, "இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வொர்க்காக வந்தேன்." "வொர்க்கா? ஐடலா இருக்கீங்களா என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, "ஐயய்யோ! அதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்துட்டு லீகல் வந்துட்டு ஆஃபீஸர்ஸா வந்துட்டு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நோட்டீஸ் குடுக்க சொன்னாங்க. ஸோ அதுதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து ஷுகா வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம ஹோபியோட சிஸ்டர் வந்துர்றாங்க. சிஸ்டர் வந்தோனே வந்துட்டு பார்த்தா ஒரு மாரி ரொம்ப டல்லா இருக்காங்க, டயர்டா இருக்காங்க. அத வந்து பார்த்தோனே வந்துட்டு ஹோபி டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் வந்து அங்க சிட்டிங் பெஞ்ச் வந்து போட்டுருக்காங்க. டக்குனு அங்க உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ஹோபி வந்து அவர் கையில வந்து நெறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஷுகா கையில குடுத்துட்டு, ஷுகா அத வந்துட்டு பேர் தெரியல. "ஏய் இது வந்து கொஞ்சம் புடிங்களேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் டக்குனு வந்து உட்காந்துட்டு, "என்ன உனக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு கால் வலிக்குதா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உட்காந்து கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு அம் ஹோபியோட சிஸ்டருமே வந்துட்டு, "அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்கண்ணா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. பட் வந்துட்டு ஹோபி கேட்குற மாரி இல்ல. "நீ வந்து சும்மா இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஹோபியோட சிஸ்டர் நேம் வந்துட்டு ஏஞ்சல்ன்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். ஏஞ்சல் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன். ஸோ வந்துட்டு இங்க பாரு உனக்கு கால் எப்படி வலிக்குது பாரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கால் அமுத்தி விட்டுட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு "உனக்கு பசிக்குதுல இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "அதில வந்துட்டு சாண்ட்விச் இருக்கு அது கொஞ்சம் எடுத்துக் குடேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாரி உரிமையா வந்துட்டு நம்ம வந்து ஷிவா கிட்ட ஹோபி வந்துட்டு சொல்றாரு. இப்போ வரைக்குமே வந்துட்டு ஷிவாவோட நேம் ஹோபிக்கு தெரியாது. ஹோபியோட நேம் வந்துட்டு ஷிவாக்கு தெரியாது. ஜஸ்ட் நார்மலா மீட் பண்ணோம். அண்ட் வந்து இப்போ மீட் பண்ணி ஹாய் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அந்த மாரி தான் தெரியும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு நம்ம ஷுகாவுமே வந்துட்டு அந்த சாண்ட்விச் எடுத்து வந்துட்டு நம்ம வந்து சிஸ்டர் கையில குடுக்க, நம்ம வந்துட்டு சிஸ்டருமே அந்த சாண்ட்விச்ச வாங்கிட்டு, "தேங்க் யூ அண்ணா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஷுகாவ பார்த்து குடுக்குறாங்க. எடுத்து குடுத்தனால "தேங்க் யூ அண்ணா" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு சாண்ட்விச்ச பார்த்துட்டு, "என்னன்னா நீ டாக்டர் இந்த டைம்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வ. இன்னைக்கு நீயே வாங்கிட்டு வந்து குடுத்துருக்க" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து அம் ஜியாக்கே தெரியுது. "ஓ! ஹோபி வந்து டாக்டரா?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு அப்பதான் அவருக்கே தெரியுது. ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு, "பரவால்ல நீ சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடு" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, சரி ஓகே வந்துட்டு நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இஷிகாவ பார்த்துட்டு, "நீங்க வந்துட்டு நான் என்ன அண்ணாவோட வந்துட்டு ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்க, நம்ம வந்து இஷிகாவுமே ஆமா அப்படின்ற மாரி தலையாட்ட, இந்த சைடு ஹோபியா ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீரோட தண்ணி வந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஏஞ்சலோட கால்ல வந்து விழுகுது. ஏஞ்சல் வந்து பார்த்துட்டு, "அண்ணா என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஒரு மாரி பதட்டமா கேட்க, ஸோ நம்ம வந்து ஹோபியும் சொல்றாரு, "சில உனக்கு கால் ரொம்ப வலிக்குதுல்ல" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, நம்ம வந்து ஹோபிக்கு வந்துட்டு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா தெரியுது கால் லைட்டா வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஹோபி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே வந்துட்டு சொல்றாரு. நம்ம வந்துட்டு "அண்ணா நீ என்ன அழுதுட்டு இருக்க? ஏன்னா இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஹோபியோட ஐஸ்ல இருக்க டியர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷிவாவ பார்த்துட்டு, "அண்ணா நீங்கனாச்சும் சொல்லுங்களேன்" அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, நம்ம வந்துட்டு ஷிவாவுக்கு ஒரு செகண்ட் இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது வந்து ஒரு அவர் வந்து ஒரு கியூட்டான பிரதர் சிஸ்டர்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு பார்த்தா ஹோபி அழுதோனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு வந்துட்டு ஹோபி பக்கத்துல வந்து நின்னுட்டு, "என்ன ஹோபி இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க?" ஐ மீன் நேம் சொல்லல. "என்ன நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, "சிலருக்கு கால் எப்படி வீங்கி போயிருக்கு பாரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ரொம்ப ஷிகாவ பார்த்து ஒரு மாரி கண்லாம் கலங்கி சொல்ல, நம்ம வந்துட்டு ஷிகாவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. "நீ டாக்டர் தானே நீயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அவ்வளோதான் ஹோபிக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா போறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா ஒரு மாதிரி ஏன்னா இந்த சைடு ஏஞ்சல் ஒரு மாரி அப்செட் ஆயிட்டாங்க. ஏஞ்சல் பக்கத்துல உட்காந்துட்டு, "சரி விடு நீ வந்துட்டு இத பத்தி யோசிக்காத. ஸோ உங்க அண்ணா வந்துருவான். நீ சாப்பிடு" அப்படின்னு மாரி சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்ச வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி வந்துட்டு குடுக்க, அவங்களுமே அந்த சாண்ட்விச்ச சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "அண்ணா நீங்க வந்துட்டு எங்க அண்ணன வந்துட்டு ரொம்ப சேஃபா பார்த்துக்கங்க. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா இருக்காரு. ப்ளீஸ் அவன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போறீங்களா?" அப்படின்னு மாரி சொல்லிட்டோம். நம்ம வந்துட்டு அந்த ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு நம்ம சுகா கிட்ட கேட்க, சுகாவுமே "யா ஷூர் நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு மாரி வந்து சொல்ல, சரி ஆமா, நீங்க வந்துட்டு உங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்க பேர் என்ன?" அப்படின்னு மாரி கேட்க, நம்ம சுகாவுமே சொல்ல, "இந்த மாரி என்னோட நேம் வந்துட்டு சுகா. நான் இந்த ஒர்க் பண்றேன்" அப்படின்னு மாரி வந்து சொல்ல, "ஓ! அப்படியா சூப்பர். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு நம்ம சுகாவ பார்த்து கேட்க, சுகாவுமே நானு, அம்மா, அப்புறம் வந்துட்டு அப்பா அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? என்னோட வீட்ல வந்துட்டு நான், அண்ணா, அம்மா, அப்பா அப்புறம் ஃப்யூச்சர்ல அண்ணி கூட வருவாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்க. ஒரு மாரி கியூட்டா வந்துட்டு 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹோபியுமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இஷுகா வந்து ஹோபி வந்தோனே டக்குனு எந்திரிச்சிருவோம். நம்ம வந்துட்டு ஹோபி வந்து டக்குனு உட்காந்து நம்ம வந்து சிஸ்டரோட கால எடுத்து மேல வச்சு அண்ட் வந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. டேப்லெட்லாம் குடுத்து இத சாப்பிடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு கால்லாம் வந்துட்டு கொஞ்சம் மசாஜ் வந்து பண்ணி குடுக்குறாரு. பண்ணி குடுத்ததுக்கப்புறம் அவரு வந்து கவர்ல கொஞ்சம் வந்துட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அத வந்துட்டு நம்ம வந்து சிஸ்டர் கையில குடுத்துட்டு, "இத யூஸ் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்ல, "அண்ணா ஒண்ணே ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்தியா என்ன?" அப்படின்னு கேட்க, இல்ல. நான் வந்துட்டு இதில கொஞ்சம் நெறையவே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அண்ட் வந்துட்டு உன்னோட டீம்மேட்ஸும் யூஸ் பண்ணிக்கங்க. எப்படியும் அவங்களுக்கும் இந்த மாரி பெயின் இருக்கும். ஸோ இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது கூட சீக்கிரம் சரியாயிடும். இதில வந்து சைட் எஃபெக்ட்லாம் இல்ல. ஸோ வந்துட்டு ரெகுலராவே யூஸ் பண்ணலாம். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. மறக்காம மெசேஜ்னாச்சும் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து டைம் ஆயிடுச்சு.
வந்து இப்போ வந்துட்டு ஏஞ்சல் உள்ளே போகணும் அப்படின்றனால வந்துட்டு சரி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி டெக் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. ஏஞ்சலும் சரி ஓகேண்ணா பாய்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகாவுமே பார்த்துட்டு பாய் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அங்கேருந்து வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஷிகா இல்லை ஸோ வந்துட்டு ஹோபி கிட்ட என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா. ஓகே ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷிகாவுமே வந்துட்டு கேட்கும். நம்ம வந்து ஹோபியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் வந்துட்டு காலைல தான் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஷிகா வந்து உட்காந்துருக்கா. நம்ம வந்து ஹோபி வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அப்போ கரெக்டாக வந்துட்டு ஸ்ரீகிட்டேருந்து கால் வருது. எப்போவுமே ஸ்ரீ வந்து கால் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஸ்ரீகிட்டேருந்து கால் வர நம்ம வந்து ஹோபியுமே ஒரு சின்ன ஸ்மைலோட கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்னா கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க கிளம்பிட்டேன். ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு அவள் ஓகே தான். ஸோ நானும் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் முன்னாடி நீ அழுதையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹோபி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காரு. தெரியுது அழுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வந்துட்டு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க நம்ம ஹோபிக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ சாரி நீ இன்னைக்கு ஸ்கூட்டி வாங்க போகணுன்னு எனக்கு கூப்பிட்டுருந்தல நான் மறந்து போயிட்டேன் ஸ்ரீ சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் என்ன இருக்குது நானும் கேர்ள்ஸுமே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க இல்லை இருந்தாலும் நீ என்னை கூப்பிட்டல நான் அது ஒர்க்கு அது சாரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மறுபடியுமே வந்துட்டு நம்ம வந்து ஹோபி சாரி கேட்க நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது சரி பரவாயில்ல நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்துட்டு ஷுகாலில் அப்போது இந்த ஸ்டூடெண்ட் நேமை கேட்டுட்டு இவங்க ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்கா. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு ஆமாம் ப்ரொஃபஸர் தான் இங்கே ப்ரௌன் காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல ஓ அப்படியா அப்போது நீங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல நம்ம வந்துட்டு ஹோபியுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. அம்மா ஸ்ரீ எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ப்ரொஃபஸர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி கேட்கா இல்லை நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல வெயிட் ஷுகா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபிக்கு அப்போ தான் ஸ்டேக் ஆகிட்டு கேட்குறாரு. நம்ம வந்துட்டு ஷுகாவுமே வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா ஆமாம் ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்களா என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நீங்கள் தானே இந்த காலேஜ் வந்துட்டு க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இங்கே வர சொன்னீங்க. ஸோ சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜஸ்ட் மீட் பண்ணணும்னு நினச்சேன் பட் அது நீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபியான்னு வந்துட்டு நம்ம ஷுகாவுமே ஒரு மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் தெரியுது ஹோபி ஷுகாவோட நேம் வந்துட்டு இப்போ தான் ஹோபிக்கே தெரியுது அது ஷுகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு வீடு வரையும் வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்துட்டு ஷுகாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஷுகாவுமே தேங்க்யூ ஸோ மச் ஹோபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம யோகமே புரியல பொய்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை பைக்கில் தானே வந்தீங்க பைக்கையை வச்சுக்கிட்டே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வரல என்னை ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பிகாஸ் வந்து ஹோபி கொஞ்சம் கம்பெனி மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு வந்துருப்பார்ல அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம வந்துட்டு ஷுகாவோட அப்பா வெளியே தான் நின்றுருப்பாரு. ஷுகா பார்த்துட்டு யார் அது யாரோட காரில் வந்த அப்படின்ற மாதிரி கேட்கா ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஸோ வந்துட்டு நான் ஷுகாவுமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்னடா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு வந்தியாம்மா யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்து கேட்டுட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா அது ஃப்ரெண்ட்மா. ஸோ வந்துட்டு நான் சொன்னேன்ல கேர்ள்ஸ் 4 பேருன்னு அதில் ஒரு பொண்ணோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் தான் இவர். அன்றைக்கி கூட நம்மளுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையனா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு தெரியும்ல ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த பையனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆமாம் அந்த பையன் தான் ஸோ அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நடந்த லட்சியத்தையும் சொல்ல பாரா நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு கிடைக்கிறாங்க ஓகே நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே எங்களை மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனை நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல ஸோ வந்துட்டு சாப்பிட்டு போயிருக்கலாம்ல ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து கேட்குறாரு நீங்கள் தானேப்பா சொல்கிறீங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா அவன் வீட்டுக்கு போகணும்ல வீட்டில் அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் அவனை கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் சரியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல அந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டு வாடா நீ அந்த சொன்னி அந்த 4 பொண்ணுங்க அவங்களே கூட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அம்மா வந்து சொன்னாங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க ஹோபியை கூப்பிட சொல்கிறீங்களா சரி ஓகே நான் கூப்பிடுவேன் ஆனால் அந்த பொண்ணுங்களை எப்படி என்னால் கூப்பிட முடியும் நான் உங்ககிட்ட அவ்வளோக்கா டச்சில் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷுகா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நீ அட்லீஸ்ட் அவனை நாச்சும் கூட்டிகிட்டு வா உன் ஃப்ரெண்டு நீ இது வரைக்கும் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து கேட்டுகிட்டே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷோவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுமே வந்துட்டு போய் வந்து தூங்கிடுறாங்க. இப்படி அந்த நைட் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு நம்ம ஜின்னை தான் காமிக்கிறோம். ஸோ ஜின் வந்துட்டு அவர் மார்னிங்கே வந்துட்டு ஆஃபீஸில்
ஆஃபீஸில் அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, முன்னாடி ஃபைல்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது. அதில் சைன் போடணும். அங்கே மேனேஜர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சைன் போட்டால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ஜின்னும் இந்த சைடு வந்துட்டு மொபைலில் வந்துட்டு அந்த நம்பரை மட்டும் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு கால் பண்ணலாமா வேணாமா, கால் பண்ணால் எடுப்பாங்களா, எடுத்து என்ன பேசுவாங்க, ஸோ கோவப்பட்டுருவாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே வந்துட்டு ஜீன் வந்துட்டு அப்படியே டயல் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு டயல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருக்குமே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து அவருமே வந்துட்டு டயல் பண்ணுறாரு. ஸோ டயல் பண்ணால் அந்த சைடு வந்துட்டு அத்தை தான் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அது வந்து நான் ஜின் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி ஜின்னு. ஸோ வந்துட்டு ஜின், நீ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இவ்வளோ நாள் ஆச்சா எனக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. செம்மையாக திட்டுறாங்க. உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சாடா, உங்கள் அம்மா தான் உனக்கு கால் பண்ண வந்துட்டு கால் பண்ண மாட்டானா, நீனாச்சும் கால் பண்ண மாட்டியா, உனக்கு வளர்ந்து வந்து கால் பண்ண உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தோடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உரிமையாக ஒருத்தர் நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து பயந்துருப்பார் இல்லையா, என்ன சொல்லுவாங்களேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துருப்பாங்க. பட் உரிமையாக வந்துட்டு ஏன்டா இவ்வளோ நாள் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வந்து அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் விடு, நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, தம்பி எப்படி இருக்கான், அம்மா உங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அவங்க எப்படி இருக்காங்க, அம்மா அவள் கரெக்டாக சாப்பிட்றாளா, டேப்லெட் போடுறாளா, அவள் டேப்லெட்னாலே சாப்பிட மாட்டாளே, அம்மா கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றாளா இல்லை இழைச்சிட்டாளா, ஆல்ரெடி உடம்பு வேறு சரியில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடாம உடம்பே இழைச்சி போயிருப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு இவன் வந்து ஜின்னுமே அம்மா அப்பா பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷாவோட அம்மாவுக்கு தான், ஜின் எனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, எனக்கு வீடியோ கால் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, வந்துட்டு அதை உடனே பண்ணுறத அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் தம்பி அப்புறம் உன்னோட அப்பா எல்லாரையும் கூப்பிட்றியா, எல்லாரையும் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அவ்வளோதான் ஜின்னுக்கு கேட்கவா வேணும், அத்தை நான் இது வரேன் ஒரு 5 minutes மட்டும் இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு அத்தை மொபைலை வந்து கையில் வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா வீடியோ கால் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கையில் வச்சுட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜின்னா வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes ஆகுது இங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு போகிற வரையிலேயே வந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தம்பியை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டீரடா ஏதாவது ப்ராப்ளமா, எதுக்கடா அவனை கூப்பிட்டு வர சொன்னேன், இப்போ தான்டா வந்துட்டு ஸ்கூலுக்கு ஏதாவது ஹை ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ தான்டா போனால் நீ என்னடா கூப்பிட்டு வர சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போவுமே பயந்துட்டு கேட்க நம்ம வந்துட்டு ஜின்மே அம்மா அப்பா நீங்கள் எதுவுமே கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே கால் கட் பண்ணிடுறாரு. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அம்மா வந்துட்டு டி எதுக்குடா இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து பாதிலே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னோட தம்பி போட்டு ஜின்னோட அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜின்னோட தம்பியா அம்மா நாளாக வரல அப்போ தான் கூப்பிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா அப்பாவும் பின்னாடி வராரு. நாளாக கூப்பிட்டு வரல உன் பையன் தான் கூப்பிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மேலே வழியை தூக்கி போகிறாங்க. இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்குது, இப்போ தான் 2 days அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு பிள்ளைய அவன் ஸ்கூலுக்கு போனான், அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜின்னோட அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஜின்னோட தம்பியை போட்டு ஆனால் அவங்க அப்பாவையும். ஸோ வந்துட்டு ஜின்மையும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேகமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு உட்காந்து அந்த சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த டிவியில் வந்துட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வின்னா, அதாவது நம்ம ஜின்னோட தம்பியோட நேம் வந்துட்டு வின்னு வச்சுக்கலாம். வின் வந்துட்டு ஜின்னண்ணா நீ வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன், இங்கே பாரு உன்னால் எனக்கு தான் திட்டு விழுகுது, இப்போ பாரு அப்பாவுக்கும் திட்டு விழுகுது, நீ மட்டும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வின் வந்து கேட்க நம்ம வந்து ஜின்மே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் நான் உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கனெக்ட்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஜின் வேகமாக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஏமா உனக்கு வந்துட்டு உன்னோட அண்ணியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, ஆசையாக இருக்கா டே என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கா, எப்படா பாப்பேன் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி முடிக்க கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஜின்னோட அம்மா பேர் சொல்லி வந்துட்டு நம்ம வந்து ஷாவோட அம்மா வந்துட்டு கூப்பிட, அவ்வளோ கேட்டோடனே அப்படி ஜின்னோட அம்மாக்கு கண்ணெலாம் தண்ணியாக வருது. அப்படி வந்து பார்க்குறாங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்தவங்க எந்திரிச்சிட்டு நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டி இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சதா, ஏன்டி நானாக தான் கேட்கணுமா இந்த மாதிரி உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஏன் உனக்குலாம் வந்துட்டு தெரியாதா, என் மருமகன் கூட என்கிட்ட வந்து பேசிட்டான், ஆனால் நீ இருக்கல்ல, நீ எப்படி குத்துக்கலாட்ட கல் நெஞ்சு கறியாவே இருக்கல இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அம்மாவா வந்துட்டு ஷாவோட அம்மாவா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னோட அம்மா எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த திட்டு வாங்குறது கூட ஒரு நல்ல ஒரு இது தானே, சந்தோஷம் தானே, அதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்குது. சரி வந்துட்டு எப்படி இருக்கா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னியடி எப்படி இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, நான் நல்லா இருக்கேன்னே, நான் இப்போ பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னோட அப்பாவை பார்த்துட்டு நான் வந்துட்டு அவளை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஸோ வந்துட்டு இன்னும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கங்க, அவள் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னோட அப்பா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களா. ஜின்னோட அப்பாவும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து அவர் வந்து தலையை மட்டும் ஆட்டுறாரு. இந்த சைடு வின் உட்காந்துருக்கானா, வின்னு பார்த்துட்டு வின் எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கேன் ஆமா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்க, ஏண்டி நான் யாருன்னே உன் பிள்ளைக்கு சொல்லலையா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை நீ
அது வந்து அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே தயங்குறாங்க. தெரியுது தெரியுது. நீ எதுவும் சொல்ல வேணாம். நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, உன்னோட அத்தடா, இங்க வந்துட்டு அத்தை, மாமா நாங்க மட்டும் இல்ல. உனக்கு ஒரு பெரிய சொந்தமே இருக்கு தெரியுமா உனக்கு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே வந்துட்டு, நீங்க தான் வந்துட்டு ஷாவோட அம்மா, அப்பாவா? அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்கல்ல. இவங்க தான்டா உன்ன உங்களோட அத்தை பொண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. அத வந்துட்டு வந்துட்டு ஒரு மாரி கனெக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆமா, ஆமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஷா உன்ன பத்தி நெறைய சொல்லியிருக்கா. நீ லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு ரன்னிங் காம்படிஷன்ல வின் பண்ணல. அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாடா. ரொம்ப வந்துட்டு சூப்பர்டா. இந்த மாரி தான் நெறைய வந்துட்டு காம்படிஷன்லாம் கலந்துட்டு நீ ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரணும் சரியா? அப்படின்னு மாரி சொல்லிட்டு ஒரு மாரி ஹாப்பியா வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவனுமே வந்துட்டு உண்மையாவா? என்ன பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஜின்னுக்கே தெரியுது. ஷா வந்துட்டு என்னதான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலுமே ஃபேமிலிக்காக அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஜின்னுக்கு வந்துட்டு ஷா மேல ஒரு ரெஸ்பெக்ட்டே வருது. ஒரு மாரி ஹாப்பியா வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆமா எல்லாம் இருக்கட்டும். அவ வந்தாளா? உனக்கு வந்து பார்க்க சொன்னேனே, உன்ன பார்த்துக்க சொன்னேனே, அவ வந்தாளா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஷாவோட அம்மா வந்து கொஞ்சம் டெரரா மாறுறாங்க. ஆ நீ அதெல்லாம் இல்ல. அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ என்ன பார்த்துக்கணும்னு இல்ல. அவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது வேலைலாம் இருக்கும்ல. என்ன வேலை இருக்க போது? அந்த காலேஜ்ல போயிட்டு 4 மணி நேரம் நின்டு பாடம் தான் எடுக்க போறா. அவ ஏன் வந்து உன்ன பார்த்துக்க மாட்டாளாம்மா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு. நான் நேத்தே சொன்னேன் போய் பார்த்துக்கோ. அவ வந்துட்டு ஏதாவது செஞ்சு கொடு, சாப்பிட செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவ அப்படியே வந்து அப்படியே இருக்கால்ல. அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து திட்டிட்டு இருக்காங்க. நம்ம அந்த சின்ன பார்த்துட்டு, "நீ என்ன பண்ணு இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு அவள போய் கூப்பிடுற. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டியா தெண்டமா தான் இருப்பா. அதனால நீ போய் கூட்டிட்டு வா சரியா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஜின் கிட்ட சொல்ல, ஜின் வந்து அது வந்து அத்தை அது அப்படின்ற மாரி சொல்லிட்டு தயங்குறாங்க. அதெல்லாம் அவ வருவா. "நீ போய் கூப்பிடுற. நான் அவகிட்ட இப்பயே கால் பண்ணி பேசுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கால வந்துட்டு நான் வந்து கால் பண்ணி பேசிக்கிறேன். நீ வந்துட்டு நான் அவள போய் கூட்டிட்டு வா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜின்னு கிட்ட ஷாவோட அம்மா வந்து சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு சரிடி வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்து ஜின்னோட அம்மா தான். அண்ணி அண்ணா அப்படின்ற மாரி சொல்ல, ஏய் அவரு கிடக்குறாரு. அவருக்கு இன்னும் அந்த கோவத்த கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதுட்டுருக்காரு. என்ன இருக்கு கோவத்துல சொல்லு? கோவம் வந்துட்டு வெறுப்பு இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல. சொந்தத்தையும் வந்துட்டு சந்தோஷத்தையும் தான் இழந்துட்டு நிக்கிறாரு. அவருக்கே புரியும். அவருக்கு பாசம்லாம் இருக்கு. என்ன கொஞ்சம் கோவம் அதிகம். விடு பார்த்துக்கலாம். நீ வந்துட்டு உடம்ப பார்த்துக்கோ சரியா? நான் இன்னொரு நாள் உன்ன வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கால வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு வந்து ஜின்னோட அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜின்னோட அம்மா ஜின்ன ஹக் பண்ணிட்டு எவ்வளோ ஹாப்பியா இருக்க தெரியுமா? தேங்க்ஸ்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாரி ஹாப்பியாவே அந்த மொமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைடு கால கட் பண்ண அடுத்த செகண்ட் எடுத்த அடுத்த கால் எங்க போகும் வந்துட்டு ஷாக்கு தானே போகும். ஸோ வந்து ஷாவோட அம்மா ஷாக்கு கால் பண்றாங்க. ஷா வந்துட்டு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. ஷா கால் பண்ணி ஷா எடுக்கலன்னு சொன்னேன். அடுத்து மற்ற கேர்ள்ஸ்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து யூனா தான் வந்துட்டு கிளாஸ் இல்லாமல் இருந்திருப்பாங்களா? அவங்க வந்துட்டு கிளாஸ் இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு அந்த சும்மா உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து நம்ம ஷாவோட அம்மா பார்த்துட்டு ஐயோ இவன் ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக போயிட்டு நம்ம ஷாவோட வந்துட்டு கிளாஸ்க்கு வெளியே ஏய் ஷா அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாவுமே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க கால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் 5 மினிட்ஸ் தான் கிளாஸை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சார் நீ 5 மினிட்ஸ்க்குள்ளே வரலன்னு வச்சுக்கோங்க கேர்ள்ஸ் அடுத்தடுத்து ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவுமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளாஸை முடிச்சுட்டு வந்தோமா உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு ஒரு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியா எத்தனை தடவை எனக்கு ஃபோன் போடுறது ஓ நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு இப்போ என்னமா பிரச்சனை ஏமா கிளாஸ் டைத்தில் கால் பண்ணிட்டு இருக்கேன் தானம்மா கேட்டேன் அதுக்கேமா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உங்கள் அப்பா கால் பண்ணி தான் நீ எடுத்திருப்பேன் நான் தானே கால் பண்ணேன் அதாண்டி உனக்கு இவ்வளோ வந்துட்டு இலக்காரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம வந்து ஷாக்கு மாமா போதும் எனக்கு நீயும் அப்போ ஒன்று தான் ஞாபகம் இருக்குல்ல அப்படி இருந்தால் நான் சொல்கிறத நீ செஞ்சிருப்ப நீ எங்கே நான் சொல்கிறத கேட்குற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து யூனா நம்ம வந்து ஷா வந்துட்டு அந்த ஃபோனில் பேசுறது வெளியே கேட்கலையா ஐயோ மான மரியாதைலாம் போதும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேண்டீனுக்கு தள்ளிட்டு போயிடறாங்க. கேண்டீனில் உட்காந்து இங்கே நீ எவ்வளோ வேணாலும் கத்தி பேச யாரும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கனால எல்லாருமே கிளாஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளாஸில் தான் இருக்காங்க. அதில் வந்து யாருமே கேண்டீன் கலக்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கேர்ள்ஸ் இவத்துக்கு என்ன இப்படி தள்ளிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸுமே கிளாஸ்லாம் முடிஞ்சிருக்கோம். அவங்களுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஷாவோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கும் அண்ட் வந்துட்டு ஸ்ரீக்கு மட்டும்தான் வந்துட்டு கிளாஸ் இருக்குது. ஸ்ரீக்கும் அண்ட் வந்துட்டு யூனாவுக்கும் கிளாஸு. ஆனால் வந்து யூனாவும் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. நம்ம ஸ்ரீமே வந்துட்டு கிளாஸ் கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேருமே இல்லை. இந்த சைடு நிவிக்கு மட்டும் தான் வந்துட்டு கிளாஸ் இல்லையா அவங்க மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் கிளாஸ் போயிட்டாங்க. நம்ம வந்து இப்போ தானே ஷா வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு போ நீ வந்துட்டு அத்தையை போய் பாரு அத்தை உடம்பு சரியில்லடி நீ போய் பார்த்துக்கூடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷாவா இல்லை நான் போக மாட்டேன் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஐயோ நம்மள அம்மா கிட்ட பேச ரொம்ப நேரம் ஆச்சு சரி நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிவி என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவியோட அம்மாவுக்கு வந்துட்டு நிவி வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ண உடனே அவங்க அம்மா வந்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன காலையில் வந்துட்டு
இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன், உனக்கு காலேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா இந்த ஹவர் ஃப்ரீ தான், ஸோ வந்துட்டு அதனால தான் உனக்கு கால் பண்ணேன், 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுற, இப்படி வந்துட்டு கிளாஸ் எப்படி போச்சு, லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அந்த சைடு யார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு, அதாவது நம்ம வந்து நிவியோட அப்பா வந்து நிவியோட அம்மா கிட்ட யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு மாதிரி கேட்க, நம்ம பிள்ளைகிட்ட தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன் அவளுக்கு கிளாஸ் இல்லையாம்மா, அது சரி கிளாஸ் டயத்துலேயே கிளாஸை வந்துட்டு கவனிக்கல, இது ப்ரொஃபஸராக இருக்குது, இது எப்படி கிளாஸில் இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம், இது எப்படி ப்ரொஃபஸர் ஆச்சுன்னு தான் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. நம்ம வந்துட்டு நிவிக்கா, அம்மா நான் வேணா என்னோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோமா, அதுக்கு வந்து தயவு செஞ்சு அவரை என்னை நம்ப சொல்லுமா, நான் ப்ரொஃபஸர்னு அவரை நம்ப சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நிவியோட அம்மாவோடி அவர் அப்படி தான் நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு சுகாவில் அவர் கொஞ்சம் தூரத்தில் நின்று வந்துட்டு, அதாவது தெரியும் அவரோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து பார்த்தா வந்துட்டு கேண்டீனில் என்ன யார் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு வந்து தெரியுமா. அவர் வந்து சும்மா கேஷுவலாக பார்க்கும்போது நம்ம நிவி வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி அப்பா பேசும்போது ஒரு மாதிரி எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறது, அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஜாலியாக பேசுறது, ஒரு மாதிரி சோகமாக, அது எல்லா ஒரு மிக்ஸ்டு எமோஷனலுமே அவங்க அம்மா கிட்ட பேசும்போது வருதா. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஷிவாவுக்கு யார்கிட்ட பேசுகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்ம போய் பேசாமல் கேட்டுருவோமா, நம்ம எதுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்குறோம், அதெல்லாம் கேட்கணும்னு தேவையில்லை, அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே பார்த்துட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 1 ஹவரே முடிய போகுது. அந்த 1 ஹவருமே வந்து நம்ம நிவி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அம்மா கிட்ட. ஸோ நம்ம வந்துட்டு சுகா அதை பார்த்துட்டே இருந்தவர், நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீமே கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராங்களா, கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம சுகாவை வந்து பார்த்துறாங்க. சுகாவை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து அதாவது அவர் வந்து கொஞ்சம் வழியில் நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ தான் கொஞ்சம் ஓரமாக நிற்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, சாரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு கொஞ்சம் நான் தள்ளி போய் நிற்கிறாரு. நம்ம ஸ்ரீயை பார்த்துட்டு ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸ்ரீமே திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, அது உங்கள் பாய் ஃப்ரெண்டு ஜேகோப்போட நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நம்பர் கொடுக்குறாங்க. ஏன் இதுக்கெலாம் தெரில, ஸோ வந்துட்டு தெரியுது, அப்போ வந்து தெரிஞ்சவங்கனால தான் கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீமே வந்துட்டு நம்பர் வந்து கொடுக்குறாங்க. சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம இப்போதைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை யார்ட்டாவது கேட்டாகணும், ஏன்னா நம்ம ஸ்ரீ கிட்ட கேட்க முடியாது, என்ன கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி ஹோபி கிட்ட கேட்டால் தெரியல, ஏன்னா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து ஹோபிக்கு கால் பண்ணாங்க. ஒரு ரிங் வந்துட்டு போகுது, ஃபுல்லாக போகுது, கட் ஆகிடுது. ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போது ஹோபி கிட்ட கேட்டால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு, இவங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு, நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த 1 ஹவருமே போகுது, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருமே பேசிட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸுமே பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. நம்ம வந்து ஷாவுமே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கான்வர்சேஷன் முடிச்சு அவங்களுமே கிளாஸ்க்கு போயிட்டாங்க, ஸ்டாஃப் ரூம் போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நிவி மட்டும் தான் அங்கே நேரம் பேசிட்டு இருக்காங்களா. நம்ம ஷாவுமே பார்க்குறாரு, கரெக்டாக வந்துட்டு இன்னும் இவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டாக நம்ம ஹோபிக்கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுகா தான் ஹோபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஷுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்கா, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷுகா வந்துட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. சொல்லுங்கள் ஷுகா, சாரி கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல, சாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து சொல்லாரு. சரி சொல்லுங்கள் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா, இல்லை அது வந்து நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஏதோ கேட்க தானே கால் பண்ணிங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, இல்லை நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நிவி இருக்காங்கல்ல உங்கள் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா, இல்லையே அவள் சிங்கிள் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, உண்மையாவா சொல்கிறீங்க, அப்புறம் யார்கிட்ட 2 ஹவர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 ஹவர்ஸாக தான் பேசிகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் 2 ஹவர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அதனால தான் கேட்டேன், அதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவள் அவங்க அம்மா கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்ல, ஏன்னா அம்மா கிட்ட 2 ஹவர்ஸ் பேசுவாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷோக்கு ஸ்டாக் ஆகுது. அவள் மட்டும் இல்லை, ஏன் ஆள் இருக்காளே, அவள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அப்புறம் வந்துட்டு அவங்க அண்ணா எல்லாருக்கிட்டே பேச டே ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் யூனா இருக்காளே அவங்க அப்பா கிட்ட எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவா. அப்புறம் ஷா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதே தெரியாது, அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பா. கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி தான், அவங்க அதிகமாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கிட்டலாம் அவ்வளோ நேரம்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஹோபி வந்து சொல்ல, ஓ ஷியோலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, ஏனே தெரியல, அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம வந்து ஹோபியா வந்துட்டு ஏன்னா நிவியா லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களா, எனக்கு ஒரு டவுட்டு அதனால தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு தான் என் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க, சரி ஓகே நான் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஹோபியை பார்த்து நம்ம வந்து சிவா கேட்க, நம்ம வந்துட்டு ஹோபியுமே ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியுமா அம்மா
அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு லாஸ்ட் நைட் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் போயிட்டீங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வர முடியுமா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, யா ஷூர் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஓகே சொல்ல, நம்ம வந்துட்டு சிவகாமி சரி ஓகே நான் வந்துட்டு உங்களை நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, பிக்லாம் வேணாம் நானே வந்துடுறேன், ஸோ வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஹோபி வந்து சொல்கிறாங்க. நம்ம சிவகாமி ஒரு சின்ன ஸ்மைலோட சரி ஓகே பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து காலை கட் பண்ணிடுறாரு. ஓகே காசு இந்த பாட்டு வந்து முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.